ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பழனி போகிறக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீசெண்டாக பழனி விசிட் பண்ணியிருந்த போது இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழனியில் ரோப் கார் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும், டிக்கெட் கவுண்டரில் இருக்கணும். அதே மாதிரி விஞ்சுக்கு போகிறதா இருந்தால் 7:30க்குள்ளே அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த ட்ராவல் பண்ண முடியும். விஞ்சாக இருந்தாலும் சரி 7 மணிக்குள்ளே இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், விஞ்சாக இருந்தால் 7:30க்குள்ளே இருக்கணும். ரோப் காராக இருந்தால் 7 o'clock நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா அது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நான் விஞ்ச் பற்றின அப்டேட் தான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட் ஆர்டர் படி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்க்கிங்கில் நீங்கள் காரை நிறுத்திக்கலாம். உள்ளே நடந்து தான் வரணும். ஆட்டோவோ எதுவும் அலோடு இல்லை. ஸோ அதனால் அதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் த ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி உள்ளே எந்த வெஹிக்கிள்ஸும் விடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் விஞ்சுக்கு போகும்போது நான் அதான் காமிக்கிறேன். இந்த விஞ்ச் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு நேம் போர்டில் காட்டுறேன். இந்த விஞ்சோட இதையும் நான் உங்களுக்கு அப்டேட்டையும் காட்டுறேன். இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் 7:30க்குள்ளே உள்ளே போயிட்டோம். பட் ரோப் கார் பார்த்தீங்கன்னா 7 o'clock க்ளோஸுங்கனால அதை எங்களால் போக முடியல. ஸோ 7:30க்குள்ளே நாங்கள் இது போனனால இது எங்களுக்கு எடுக்க முடிஞ்சு. ரொம்ப நேரம் க்யூவில் நின்று வந்தோம். ஸோ க்யூவில் நின்று வந்து மேலேருந்து உங்களுக்கு அதை அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ டிக்கெட் கவுண்டருக்கு உள்ளே வாங்கி உள்ளே போனோன்னே இந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களே அந்த பழனி ட்ரஸ்ட், அந்த கோவில் ட்ரஸ்ட்டே வந்து ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது காலையில் 5:30லேருந்து 9 o'clock இருக்குது. ஸோ அந்த வெஹிக்கிள் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போய்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஞ்சுக்கு டிக்கெட் வாங்கி ரொம்ப நேரம் காத்திருந்து விஞ்சுக்குள்ளே போகிறோம். அந்த விஞ்ச் பற்றின அப்டேட் உங்களுக்கு காட்டுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா விஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வண்டியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. நாங்கள் போகிற விஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் இதில் உட்கார வச்சு, இந்த டிக்கெட் கவுண்டரில் உட்கார வச்சு நாங்கள் டிக்கெட் வாங்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ விஞ்ச் வந்துருச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ நீங்கள் அந்த பழனி ட்ரஸ்ட்டை உருவாக்கின அந்த இதை போனதாக இருந்தால் காலையில் 5:30லேருந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் இருக்குது. அந்த வெஹிக்கிளை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரைவேட் வெஹிக்கிள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, குழந்தைங்க வச்சுருக்கவங்களே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நாங்கள் வெயிட் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருகரோட இது பாட்டு ஒழிச்சிட்டே இருந்தது. பாட்டு சத்தம் முருகரை பற்றின கேட்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது, ரம்யமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பழைய விஞ்ச் பார்த்துருப்பீங்க. இந்த விஞ்சில் நிறைய பேர் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதில் நாங்கள் போகாமல் புது விஞ்சில் போகணும் தான் நான் வெயிட் பண்ணி காத்திருந்தேன். ஸோ அந்த புது விஞ்ச் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா புது விஞ்சில் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒரு டிவியில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. உள்ள ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்துச்சு. உள்ள ஃபேனு, லைட்ஸ் எல்லாம் போட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக எங்களை கொண்டாந்து நல்லபடியாக கொண்டாந்து எங்களை மலை மேலே ஏற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் மலை மேலே நிற்கிறோம். பழனி முருகர் மலை மேலே நிற்கிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கோபுர தரிசனம் இருக்குது.